வணக்கம். வெல்கம் டு எஸ்பிகே இசிஇ டெக்னிக்கல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். டெக்னிக்கல் ரிலேட்டட் திங்ஸ், தட் இஸ் இசிஇ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், electronics and instrumentation, those who are studying microprocessors and microcontroller எல்லாருமே இந்த வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 8051 டைமர் அண்ட் கவுண்டரோட ஆப்ரேஷன்ஸ், அதோட ப்ரோக்ராம்ஸ், எவ்ரி திங் எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைமர்ஸ் அண்ட் கவுண்டர் ப்ரோக்ராமிங். The 8051 has two timer counters, timer 0 as well as timer 1, counter 0 as well as counter 1. ஓகேங்களா? ஸோ ரெண்டு டைமர் சர்க்யூட் இருக்குது, ரெண்டு கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைமர்னால் என்ன, கவுண்டர்னால் என்ன, டைமர் மீன்ஸ்னால் என்ன, கவுண்டர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். த டைமர் இஸ் யூஸ்ட் as a டைம் டிலே ஜென்ரேட்டர். ஸோ டைமருங்கிறது ஒரு சர்டன் டிலே நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டைமர் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் தி டைம் டிலே for 2 seconds, 2 milliseconds. ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ரெட் சிக்னல் போட்டாங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் டிலே பண்ணுறாங்க. ஸோ இது டைம் டிலே. ஓகே, ஸோ அங்கே டைமர் சர்க்யூட் டைம் டிலே ஜென்ரேட் பண்ணுது 60 செகண்ட்ஸ். எப்போ 60 செகண்ட்ஸ் முடியுதோ அதுக்கப்புறம் டிராஃபிக் லைட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஸோ இதுதான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால்டு என்னது, டிராஃபிக் லைட்டில் டைம் டிலே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டைமர் விச் இஸ் யூஸ்டு as a டைம் டிலே ஜென்ரேட்டர், ஒரு டைம் டிலே ஜென்ரேட்டர். இதுக்கு இதில் எப்படி இதில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும்னு சொன்னால், இன்டர்னலாக கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி, அதாவது எவ்ரி ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர் ஹேவிங் சம் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம எக்ஸ்டர்னலாக கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுவோம். அதாவது ஸ்பீடு, அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி நம்ம ப்ராசஸருக்கு கண்ட்ரோலர் கொடுத்து நம்ம அதை ரன் பண்ண வைப்போம். ஸோ அதில் இன்டர்னலாக வரக்கூடிய கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சியை வச்சு, கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சிலேருந்து தான் அது கிளாக் சோர்ஸ் எடுத்துக்கிறோம் டைம் டிலே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கவுண்டருங்கிறது அண்ட் ஈவன் கவுண்டர். ஓகே, ஸோ ஈவன் கவுண்டர். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், த எக்ஸ்டர்னல் இன்புட் ஃப்ரம் இன்புட் பின் to count the number of events on register. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பாசிங் த்ரூ அன் என்ட்ரன்ஸ், ஒரு என்ட்ரன்ஸில் எத்தனை பீப்புள்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அப்போ இது ஒரு ஈவெண்ட். அப்போ இந்த ஈவெண்ட்டை கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்டர். ஓகே, ஸோ அது நம்பர் ஆஃப் வீல் ரொட்டேஷன்ஸ், எத்தனை தடவை இந்த வீல் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது அப்படியே எனி அதர் ஈவெண்ட் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு பல்சஸ். இந்த பல்சஸ் நம்ம கவுண்ட் பண்ணால். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு ஈவெண்ட்டை கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்டர். டைமருங்கிறது விச் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் சம் டைம் டிலே. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டைமருக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், செட் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு டைமர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரெஜிஸ்டர்ஸில் இனிஷியல் வேல்யூ நம்ம செட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் த டைமர் அண்ட் த 8051 கவுண்ட்ஸ் அப். டைமர் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு டைமர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தேர்டு பாயிண்ட் இன்புட் ஃப்ரம் இன்டர்னல் சிஸ்டம் கிளாக். ஸோ அது எப்படி இந்த டைமர் சோர்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கிறது, இன்டர்னலாக இருக்கக்கூடிய சிஸ்டம் கிளாக்லேருந்து தான் அங்கே எடுத்துக்கிறது. அதான் மிஷின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் when the registers equal to 0, the 8051 sets bit to denote time out. அது எப்போ ரெஜிஸ்டரோட வேல்யூ 0 ஆகுதோ டைம் அவுட் ஆயிடுது. ஸோ டைம் அவுட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ இனிஷியல் வேல்யூ நம்ம செட் பண்ணணும் ரெஜிஸ்டர்ஸில். டைமர் 0 யூஸ் பண்ணுறோமா, டைமர் 1 யூஸ் பண்ணுறோமா, எந்த மோடில் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம், மோடு 0வா, மோடு 1ஆ, மோடு 2வா, மோடு 3ஆ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணணும். செகண்ட் அந்த டைமரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டைமர் ரன் கண்ட்ரோல் பிட் இருக்குது, அந்த பிட்டை யூஸ் பண்ணி நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த டைமர் அப்போ உள்ளே டைமர் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு, டைமர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிறது இன்டர்னலாக இருக்கக்கூடிய கிளாக், சிஸ்டம் கிளாக்கை தான் அது யூஸ் பண்ணிக்கிறது. இன்புட் ஃப்ரம் இன்டர்னல் சிஸ்டம் கிளாக், தட் இஸ் கால்டு மிஷின் சைக்கிள். ஃபோர்த்து பாயிண்ட் எப்போ 0 ஆகுதோ உங்களுக்கு டைம் அவுட் ஆயிரும், ரீசெட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 4 எக்ஸாம்பிள், செட் டைமர் 0 நம்ம செட் பண்ணுறோம். அப்போ இன்டர்னலாக வரக்கூடிய இதை டைம் டிலே ஜென்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கவுண்டர். ஸோ கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஷோ த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆன் ரெஜிஸ்டர்ஸ். நம்ம ரெஜிஸ்டரில்
அந்த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டரில் நம்ம ஷோ பண்ணணும். செகண்ட், இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம பல்ஸஸாக வந்து பல்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பல்ஸை வந்து நம்ம வந்து அந்த கண்ட்ரோலரில் கொடுத்தோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பின் போர்ட்டு 3.4 as well as 3.5 அதுதான் எக்ஸ்டர்னல் வரக்கூடிய கிளாக் பல்ஸை வந்து கவுண்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ T0 T1 எக்ஸ்டர்னல் இன்புட் ஃப்ரம் T0 இன்புட் பின், எக்ஸ்டர்னல் இன்புட் ஃப்ரம் T1 இன்புட் பின், போர்ட் 3.5 as well as 3.4 ஃபார் கவுண்டர் 0 கவுண்டர் 1 எக்ஸ்டர்னல் வரக்கூடிய கிளாக் பல்ஸை வந்து அதை கவுண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து இது எக்ஸ்டர்னல் இன்புட் ஃப்ரம் TX இன்புட் பின், அதான் X denotes 0 or 1, தட் இஸ் டைமர் 0 டைமர் 1, நாட் T0 T1. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய வந்து பல்ஸை வந்து கவுண்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு கவுண்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரெஜிஸ்டர் யூஸ்டு இன் டைமர் ஸ்லாஷ் கவுண்டர்ஸ். ஸோ TH0 TL0 TH1 TL1 4 ரெஜிஸ்டர்ஸ் யூ ஆர் யூஸிங். நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு 4 ரெஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். TH0னா டைமர் 0 ஹை பைட், TL0னா டைமர் 0 லோ பைட், TH1னா டைமர் 1 ஹை பைட், TL1னா டைமர் 1 லோ பைட். நெக்ஸ்ட்டு T மோடுனா டைமர் மோட் ரெஜிஸ்டர், Tகான டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட்டு 8052ல் வந்து 3 டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களாம். அதை வந்து T2கான்னா டைமர் டு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அப்போ அந்த கேஸில் வந்து TH2 TL2 கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. TH2 TL2 ரெஜிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் 8051ல் இந்த 4 ரெஜிஸ்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். TH0 TL0 TH1 TL1. நெக்ஸ்ட்டு T மோடுனா டைமர் மோட் ரெஜிஸ்டர், Tக்கான டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு திங் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பேசிக் ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் த டைமர். ஸோ போத் டைமர் 0 அண்ட் டைமர் 1 ஆர் 16 பிட் ரெஜிஸ்டர். டைமர் 0 as well as டைமர் 1 ரெண்டுமே 16 பிட் ரெஜிஸ்டர். தீஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஸ்டோர்ஸ் த டைம் டிலே as a டைமர், த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் as a கவுண்டர். ஸோ இந்த ரெஜிஸ்டர் வந்து டைம் டிலே as a டைமர் ஸ்டோர்ஸ் டைம் டிலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டைம் டிலே அப்போ அந்த ரெஜிஸ்டர் வச்சு நம்ம டைம் டிலே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி டைமராக யூஸ் பண்ணுறோம், டைம் டிலே ஜென்ரேட் பண்ணுறோம், கவுண்டராக யூஸ் பண்ணுறோம் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமர் 0 TH0 அண்ட் TL0. TH0னா என்னது? டைமர் 0 ஹை பைட், TL0னா டைமர் 0 லோ பைட். நெக்ஸ்ட்டு டைமர் 1னா டைமர் 1ல் TH1 as well as TL1 ரெண்டு இருக்குது. டைமர் 1 ஹை பைட், டைமர் 1 லோ பைட். நெக்ஸ்ட்டு ஈச் 16 பிட் டைமர் கேன் பி accessed to separate registers of low byte as well as high byte. This is the diagram of timer 0 as well as timer 1. பாருங்கள், டைமர் 0ல் வந்து மொத்தம் ரெண்டுமே 16 பிட் டைமர் தான். அப்போ 16 பிட் டைமர்னால் D0லேருந்து D15 வரைக்கும் அதோட பிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டைமர் 1ல D0லேருந்து D15 வரைக்கும் இருக்கும். இப்போ டைமர் 0ல் பார்த்தீங்கன்னா D0லேருந்து D7 வந்து TL0, தட் இஸ் டைமர் 0 லோ பைட். நெக்ஸ்ட்டு டைமர் 0லே D8லேருந்து D15ல் பார்த்தீங்கன்னா TH0, தட் இஸ் டைமர் 0 ஹை பைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி டைமர் 1ல் பார்த்தீங்கன்னா D0லேருந்து D7 வரைக்கும் டைமர் 1 லோ பைட். அதே மாதிரி D8லேருந்து D15 வரைக்கும் டைமர் 1 ஹை பைட். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் 2 16 பிட் ரெஜிஸ்டர். நம்ம 4 செப்பரேட் 8 பிட் ரெஜிஸ்டராக நம்ம யூஸ் பண்ணி டைமர்ஸ் வச்சு டைம் டிலே ஜென்ரேட் பண்ணலாம், டைமர் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம், தட் இஸ் வி கேன் ஜென்ரேட் த டைம் டிலே. அண்ட் கவுண்டர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம், தட் இஸ் வி கேன் கவுண்ட் சம் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T மோட் ரெஜிஸ்டர். ஸோ T மோட் ரெஜிஸ்டருங்கிறது டைமர் மோட் ரெஜிஸ்டர், T மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சா தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ T மோடுக்குமா #21H. அப்போ T மோடில் 21Hங்கிற இமீடியட் டேட்டாவை நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ T மோடில் என்ன இருக்குது? 12 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த பாயிண்ட் வாங்க. இட் இஸ் an 8 பிட் ரெஜிஸ்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செட் த யூசேஜ் மோட் ஃபார் டூ டைமர்ஸ். செட் லோயர் 4 பிட்ஸ் ஃபார் டைமர் 0, செட் அப்பர் 4 பிட்ஸ் ஃபார் டைமர் 1. இப்போ பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள், கேட்டு C/T பார் C/T M1 M0, கேட்டு C/T M1 M0. ஸோ இங்கிட்டு லோயர் ஆர்டர் 4 பிட் வந்து டைமர் 0, ஹையர் ஆர்டர் 4 பிட் வந்து டைமர் 1. ஓகேங்களா? ஸோ இதான் T மோட் ரெஜிஸ்டரோட ஃபார்மேட். கேட்டு C/T M1 M0, கேட்டு C/T M1 M0. ஸோ இங்கிட்ட லோயர் ஆர்டர் 4 பிட் வந்து டைமர் 0, ஹையர் ஆர்டர் 4 பிட் வந்து டைமர் 1. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செட் டு 0000 இஃப் நாட் யூஸ்டு. நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 000 வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து டைமர் 0 யூஸ் பண்ணிங்கன்னா டைமர் 1க்கு 00 கொடுத்துடணும்.
டைமர் 1 யூஸ் பண்ணிங்கன்னா டைமர் 0க்கு வந்து 00 எல்லாத்தையும் 00 கொடுத்துடணும். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் 0000 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைமர் 0வோட டைமர் டிமோட் ரெஜிஸ்டரோட ஃபார்மேட். கேட்டு சிபிடி M1M0, கேட்டு சிபிடி M1M0. லோயர் ஆர்டர் 4 பிட் வந்து டைமர் 0, ஹையர் ஆர்டர் 4 பிட் வந்து டைமர் 1. syndicates timer 1. If set to 0000 if not used. நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா 00 செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு this is not bit addressable. டைரெக்டாக வந்து ஒவ்வொரு பிட்டையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. this is byte addressable. ஓகே, this is not bit addressable. ஒவ்வொரு பிட்டை நம்ம செட் பண்ணவோ ரீசெட் பண்ணவோ முடியாது. இது வந்து byte addressable. ஸோ இதுதான் கண்ட்ரோலோட ஃபார்மேட், தட் இஸ் டிமோட் ரெஜிஸ்டரோட ஃபார்மேட். ஸோ இது வந்து மறக்காதீங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கொஸ்டின் வந்து யூனிவர்சிட்டிலையும் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிமோட் ரெஜிஸ்டர் இப்போ நான் சொன்னேன்ல, கேட்டு சிபிடி M1M0, கேட்டு சிபிடி M1M0, இதை வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். இப்போ கேட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னால், கேட்டிங் கண்ட்ரோல் வென் செட் டைமர் கவுண்டர் இஸ் எனேபிள்டு ஒன்லி த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பின் இஸ் ஹை and the timer run control bit is set. When cleared, timer 0 is enabled. When timer run control bit is set. ஆக்சுவலாக கேட் சிக்னல் வந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய பின்னு கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கண்ட்ரோல் இது மாதிரி, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சிபிடி வந்து என்னென்னா, டைமர் யூஸ் பண்ணுறோமா கவுண்டரை யூஸ் பண்ணுறோமா அதை செலக்ட் பண்ணுறது தான் சிபிடி. டைமர்னால் என்னது, சிபிடினா டைமர் ஆர் கவுண்டர் செலக்டட் ஆர் கிளியர்ட் ஃபார் டைமர் ஆப்ரேஷன். செலக்டட் cleared for timer operation. Input from internal system clock. For set for a counter operation input from TX input pin. ஓகேங்களா, அதாவது சிபிடினா டைமர் ஆர் கவுண்டர். நம்ம டைமரை யூஸ் பண்ணுறோமா கவுண்டர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோமா டைமர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோமாங்கிறத இந்த பிட்டை வந்து நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து ரீசெட் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து டைமர் ஆப்ரேஷன்னா இன்டர்னலாக சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய கிளாக்கை தான் இன்புட்டாக எடுத்துக்கிறோம். கவுண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய பல்ஸ் தான் இன்புட்டாக எடுத்து உங்களுக்கு வந்து கவுண்டர் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து M1M0ங்கிறது மோடு பிட் 1 மோடு பிட் 0. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சிபிடினா என்னது, கிளாக் ஸ்லாஷ் டைமர், தட் இஸ் கவுண்டர் கிளாக் டைமர், அதான் கிளாக் ஸ்லாஷ் டைமர். திஸ் பிட் இஸ் யூஸ்டு டு டிசைட் வெதர் த டைமர் இஸ் யூஸ்டு அஸ் டிலே ஜென்ரேட்டர் ஆர் ஈவன் கவுண்டர். நம்ம கவுண்டராக யூஸ் பண்ண போகிறோமா டைமராக யூஸ் பண்ண போகிறோமா டைமராக யூஸ் பண்ண போகிறோமா கவுண்டர் யூஸ் பண்ண போகிறோமாங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்த சிபிடி பின்னு தான். சிபிடி வந்து 0னா டைமர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும், சிபிடி ஈக்குவல் டு 1னா கவுண்டர் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ டைமர்னால் டைம் டிலே ஜென்ரேட் பண்ணும், கவுண்டர்னால் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஈவெண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணோம். அது எப்படி சம் பல்சஸோட அந்த பல்சஸ் வந்து கவுண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கேட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு இங்கே தான் தெளிவாக சொல்கிறாங்க. கேட்டுங்கிறது என்ன, எவ்ரி டைமர் ஹேஸ் எ மீன் ஆஃப் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங். ஓகே, ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும். இப்போ 00லேருந்து FF வரைக்கும்னா 00லேருந்து ஸ்டார்ட் பண்ணி FF வரைக்கும் வரும், அதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, திரும்ப வந்து இதான். ஸோ இப்போ கேட் இஸ் ஈக்குவல் டு 0னா ஃபார் இன்டர்னல் ஆப்ரேஷன், கேட் இஸ் ஈக்குவல் டு 1னா ஃபார் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், கேட்டு 0 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும், கேட்டு 1 வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் கவுண்டர் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ வந்து கேட்டு 0 அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் கண்ட்ரோல், கம்ப்ளீட்டாக இன்டர்னலாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது டைமர் ஆர் கண்ட்ரோல்டு பை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது வந்து கேட்டு 0 வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே இன்டர்னல், நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டைமரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கிளியர் பண்ணுறோம் செட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். கேட் 0 இருந்துச்சுன்னா, கேட்டு 1 இருந்துச்சுன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா, எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வச்சு நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா M1M0 வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 00னா மோடு 0, தட் இஸ் 13 பிட் டைமர் மோடு. 01னா 16 பிட் டைமர் மோடு. ஓகே, 10னா 8 பிட் டைமர் மோடு வித் ஆட்டோ ரீலோடு. 11னா ஸ்ப்ளிட் டைமர் மோடு. ஓகே, மோடு 0 வந்து 13 பிட் டைமர் மோடு 1 வந்து 16 பிட் டைமர் மோடு 2 வந்து 8 பிட் டைமர் மோடு வித் ஆட்டோ ரீலோடு. மோடு 3 வந்து ஸ்ப்ளிட் டைமர் மோடு. இப்போ மோடு 0 வந்து 13 பிட் டைமர் மோடு,
மோடு 1 வந்து 16 பிட் டைமர் மோடு, மோடு 2 வந்து 8 பிட் டைமர் மோடு வித் ஆட்டோ ரீலோடு. அது என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் TH ஹோல்ட் த வேல்யூ which is reload to TLX each time it overflows. ஓகே, ஸோ அதே மாதிரி 1 ஸ்ப்ளிட் டைமர் மோடு. ஸோ இதோட நான் இந்த வீடியோஸை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஒவ்வொரு மோடுலையும் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி 8051 யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.